வணக்கம். என் பேர் அமிர்தா. நாங்க அரசு சித்த மருத்துவக் கல்லூரியிலேருந்து வரோம். இங்க நாங்க உணவு பாதுகாப்பத பத்தி சொல்ல வந்திருக்கோம். உண உணவு கிடைக்க 10 பேர்ல ஒருத்தருக்கு உணவுனால வரக்கூடிய நோய்கள் வந்துட்டு இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா, 5 வயசுக்கு கீழ உள்ள குழந்தைகள்ல 40% பேருக்கு உணவுனால பரவக்கூடிய நோய்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த உணவுனால வரக்கூடிய நோய்கள்ல எதனால வருது அப்படின்னா, அதுல உள்ள பாக்டீரியா, வைரஸ் இந்த மாதிரியான கிருமிகள்னால தான் வருது. இது மட்டும் தான் காரணமா அப்படின்னு பார்த்தா, உணவுல நம்ம அதிகப்படியான வேதிப்பொருட்கள சேர்க்கிறோம். அதே மாரி அதுல நெறைய உலோகங்கள், ஹெவி மெட்டல்ஸ் இருக்கு. இந்த மெட்டல்ஸ்னாலயும் நம்ம உடம்புக்கு நெறைய விதமான கேடுகள் உண்டாகுது. இதனால வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் யுஎஸ்ஏல இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு 5 வகையான பிரின்சிபல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, சுத்தமாக இருக்கும். அப்படின்னா கீப்பி நம்மள சுத்தமா வச்சுக்கணும். நம்ம சுத்தி இருக்க இடத்த சுத்தமா வச்சுக்கணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கை கழுவுறது, குளிச்சுட்டு வர்றது, அப்புறம் வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அடுத்தது சமைக்காத உணவுகளை பிரித்து வைத்தல். அதாவது நம்ம சமைச்ச உணவையும் சமைக்காத உணவையும் தனித்தனியா ஸ்டோர் பண்ணணும். அப்பதான் எந்த ஒரு பாக்டீரியா கண்டாமினேஷனுமே இல்லாம இருக்கும். நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் நன்றாக சமைக்கும். எந்த ஒரு உணவையும் அரைகுறையா சமைக்காம அது முழுசா சமைச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது ஃபுல்லா சமைச்சிட்டு தான் நம்ம சாப்பிடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு முட்டை எடுத்தோம்னா நம்ம ஹாஃப் பாயில் போடுறோம். அது அரைகுறையா தான் சமைச்சு வர உணவு. அந்த மாதிரி பண்ணாம அதை முழுசா சமைச்சு தான் சாப்பிடணும். நெக்ஸ்ட் உணவை சரியான வெப்பநிலையில் பராமரிக்கும். அப்படின்னா ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் இருக்கு. இப்போ எப்படி ஒரு மருந்து எடுத்தா அதை ப்ரிகாஷன் போட்டு கீப்பிங் கோல்ட் அண்ட் ட்ரை பேஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர்ல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது அதிக நாளுக்கு வரும். எந்த ஒரு கண்டாமினேஷனும் இல்லாம நல்லபடியா இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா, தூய்மையான நீர் மற்றும் உணவுப் பொருட்களை பயன்படுத்தவும். நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கும் போதும் சரி, அதை எடுத்து யூஸ் பண்ணும் போதும் சரி, அது தண்ணி சுத்தமா இருக்கா, இந்த பொருட்கள் எல்லாம் பூச்சி இல்லாம சுத்தமான பொருட்களா இருக்கா, எந்த ஒரு அடல்ட்ரேஷனும் இல்லாம இருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம பார்த்து வாங்கலாம். இதை நம்ம சித்த மருத்துவத்தின் படி நம்மளுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒண்ணு, சமைக்கிறப்ப என்னென்ன பண்ணணும், சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சமைக்கிறப்ப என்ன பண்ணணும், எப்படிலாம் சமைக்கணும் அப்படிங்கிற விஷயம். அடுத்தது எப்படி சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சாப்பிட்றப்ப என்ன பண்ணணும், இதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சமைக்கிறப்ப என்ன பண்ணணும், சமைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பொருளை செலக்ட் பண்றது. பொருளை எங்கேருந்து வாங்கினாலும் சரி, ஒரு காய்கறி கடையில போய் காய்கறி வாங்கினாலும் சரி, இல்ல ஒரு இறைச்சி கடையில போய் ஏதாச்சும் ஒரு நான்வெஜ் வாங்கினாலும் சரி, அது சுத்தமா வாங்கணும். இப்போ நான்வெஜ் வாங்கணும்னா அந்த இடத்துல நான்வெஜ் வெட்டுறவங்க சுத்தமா இருக்காங்களா, அந்த இடம் கிளீனா இருக்கா, அவங்க யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிளீனா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும். அதே மாதிரி ஒரு காய்கறி கடை, ஒரு பழக்கடை அப்படின்னா அவங்க சுத்தமான காய்கறி பழங்களை தான் விற்கிறாங்களா, எந்த ஒரு அடல்ட்ரேஷனும் அதில் பண்ணாம விற்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து அதை கரெக்டாக செலக்ட் பண்ணி வாங்கணும். அடுத்தது நம்ம சமைக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கணும். ஓகே, சமைக்கிற இடம், சமைக்கிற பாத்திரங்கள் இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி வச்சு கழுவி நல்லா சுத்தமா வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா, சமைக்கிற பொருட்கள், இந்த சமைக்கிற பொருட்கள் நம்ம சுத்தமா தான் வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி. அதை மறுபடியும் நம்ம காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையும் தண்ணியில கழுவி நல்லா சுத்தமா யூஸ் பண்ணணும். அடுத்தது சமைக்கும் போது நம்மளோட சுத்தம், கை கால்கள் எல்லாத்தையும் கழுவி சமைக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு சமைக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணணும். ஏன் பண்றோம் அப்படின்னா, நம்மள்ட்ட இருந்து எந்த ஒரு கிருமியும் சமைக்கிற பொருள்ல போய் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்றது. அடுத்தது பார்த்தோம்னா, சமைக்கிறப்போ என்ன பண்ணணும், சமைக்கும் போது வெளியில இருந்து வரக்கூடிய பொருட்கள், அதாவது மண், தூசி, நம்மளோட தலைமுடி, இது எல்லாமே இந்த சமைக்கிற பொருளுக்குள்ள உழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, சமைக்கும் போதும் சமைச்சதுக்கு அப்புறமும் அதை மூடி வைக்கணும். நம்மளுக்கு தேவையானப்போ மட்டும்தான் அது திறந்து வைக்கமே தவிர, மற்றபடி எல்லா நேரமும் அதை மூடிதான் வச்சிருந்துருக்கணும். அடுத்தது எந்த மாதிரியான உணவு சமைக்கணும், நம்ம சமைக்கிறது சாப்பிட்றதுக்கு தான். எந்த மாதிரியான உணவு சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா எந்த மாதிரியான உணவு சமைக்கலாம்னு தெரியும்ல. ஒரு வேளைக்கு அறுசுவை உணவு சமைக்கணும். அதுல அறுசுவை உணவு அப்படின்னா இனிப்பு, புளிப்பு, உப்பு, கைப்பு, கார்ப்பு, துவைப்பு, இந்த 6 விதமான சுவைகளும் உள்ளடக்கிய ஒரு உணவு தான் நம்ம சமைச்சு கொடுக்கணும். அடுத்து சமைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், பரிமாறுவோம். பரிமாறுறதுல ஃபர்ஸ்ட் வைக்கிறது தண்ணி தான். இந்த தண்ணியை எந்த மாதிரியான தண்ணியை நம்ம உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிறதுக்காக நீர். தண்ணி எப்படின்னா நம்ம எந்த ஒரு நீரா இருக்கட்டும், அது ஆற்று நீர், மழை நீர், எதுவானாலும் இருக்கட்டும், ஆர்ஓ வாட்டராகவே இருக்கட்டும், அது நல்லா பாயில் பண்ணிட்டு
அது வந்து நம்மளுக்கு தேவையான டெம்பரேச்சர்ல இளஞ்சூடா இருந்தாலும் சரி, அது வந்து நல்லா ஆற வச்ச நீரா இருந்தாலும் சரி, நல்லா பாயில் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான டெம்பரேச்சருக்கு அப்புறம் ஒரு நல்லா கூல் டவுன் பண்ணி வச்சிருக்கணும். அதுதான் வந்து நம்ம குடிக்க வேண்டிய முறை. அடுத்து வந்து இந்த தண்ணியை வந்து எதுல ஊத்தி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து மண் பாத்திரத்துல கொடுத்தா மண் பாத்திரத்துக்கு கொடுக்கலாம், ஒரு எவாசி டம்ளர்ல கொடுக்கலாம், எதுல வேணாலும் கொடுக்கலாம். இதுல வந்து நீரோட ப்ராப்பர்ட்டியே என்ன அப்படின்னா, அதோட அது வந்து எதுல ஊத்தி தருமோ அதோட ப்ராப்பர்ட்டியை அது எடுத்துக்கும். ஓகேவா? அப்போ மண் பாத்திரத்தை ஊத்திக்கிட்டு தரோம் அப்படின்னா, மண் பாத்திரம் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு விஷயம் தான். அதுல எது வச்சாலுமே வந்து ரொம்ப குளிர்ச்சியா தான் இருக்கும். அப்போ மண் பாத்திரத்துல ஊத்தி வச்ச நீர் வந்து ரொம்ப குளிர்ச்சியான நீரா இருக்கும். அது வந்து ஹீட் சம்மந்தமா வரக்கூடிய நோய்கள் எல்லாத்தையும் தடுப்போம். அடுத்து வந்து தாமிர கிண்ணம்னா வந்து காப்பர் வெசல்ஸ், காப்பர் டம்ளரு, காப்பர் பாட்டில்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்றது. இந்த காப்பர் பாட்டில் வந்து எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. காப்பர் டிஃபிஷியன்சி இருக்கவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ணலாம். இங்க வந்து கண் புகைச்சல்னு சொல்லியிருக்கோம். கண் புகைச்சல்ல வந்து காப்பர் டிஃபிஷியன்சி இருக்கக்கூடிய ஒரு டைப் இருக்கு. அவங்க வந்து காப்பர் யூட்டென்சில்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடும். நெக்ஸ்ட் வந்து வெள்ளிக்கிணம் வந்து ஜெனரலா மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு சில பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வெள்ளி கிண்ணத்தை வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, கப நோய்கள், அதாவது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கக்கூடிய உடல் இருப்பவங்களுக்கு வந்து இதை வெள்ளி கிண்ணத்தை யூஸ் பண்ணலாம். ஏன்னா வெள்ளிங்களை வந்து நேச்சுரலாவே வந்து ஒரு கண்டக்டர், அது ஹீட்டை வந்து கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால இதை சொல்லியிருக்கோம். அடுத்தது வந்து பஞ்சலோக வட்டி. பஞ்சலோக வட்டி அப்படிங்கிறது 5 வகையான மெட்டல்ஸை வச்சு செய்யக்கூடிய ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்தை வச்சு நம்ம வந்து முக்குற்றத்தையும் வந்து சமப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்குற்றம்ங்கிறது வாத பித்த கபம், இது 3த்தையும் சமப்படுத்தலாம். அடுத்தது வெங்கல கிண்ணம் வச்சு ரத்த பெருக்கு வந்து குணமாகும். வெங்கலம்ங்கிறது பிரான்ஸ் டம்ளர்ஸ் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு மெனரேஜியா அப்படிலாம் சொல்றோம்ல, மென்சுரல் சைக்கிள்ல வந்து அதிகமான பிளட் லாஸ் வர்றது வந்து நம்ம தடுக்கலாம். அடுத்தது இரும்பு பாத்திரங்கள்ல வச்சா இரும்பு சத்து நம்மளுக்கு குறைவா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால வரக்கூடிய நோய்கள் இது எல்லாத்தையும் வந்து நம்ம தடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அனிமியா அந்த மாதிரியான நோய்களை வந்து நம்ம ஈஸியாக தடுக்கலாம். அடுத்தது வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வைக்கிறோம்ல, அந்த கொதிக்க வைக்கிறது எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு அளவு இருக்கு. அதாவது நீரினை 1 பங்கிலிருந்து 1/4 பங்காக காய்ச்சி குடிக்க. 1/4 பங்குனா வந்து இப்போ ஒரு லிட்டர் தண்ணியை எடுத்து கொதிக்க வைக்கிறோம்னா அது 1/4 லிட்டரா வந்து குறுகணும். அந்த அளவுக்கு அதை வந்து நல்லா சுண்ட வச்சு எடுக்கணும். அப்படி சுண்ட வச்சு எடுத்தா நம்மளுக்கு வந்து பித்தம் வந்து குறைஞ்சு, நம்ம இப்போ அதிக கோவம் உண்டாகுது அப்படின்னா அந்த கோவம் எல்லாத்தையும் வந்து குறைக்கும். அதே வந்து 1 லிட்டர் தண்ணி எடுத்து அதை அரை லிட்டரா வந்து நம்ம குறுக்கி எடுத்தோம் அப்படின்னா அதனால வந்து வாத பித்தம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 லிட்டர் தண்ணியை எடுத்து 3/4 லிட்டர் வந்து தண்ணி குறுக்கணும் அப்படின்னா அதனால வந்து குளிர் நடுக்கம், சுரம், பேதி இதெல்லாம் வந்து தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே வந்து பரிமாறு முறை நீர் வரைக்கும் வந்துச்சு. அடுத்து வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். சாப்பிட உட்காரத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற விஷயம். சாப்பிட உட்காரத்துக்கு முன்னாடி வந்து கை கால் முழங்கள் எல்லாத்தையும் வந்து கழுவிட்டு வரணும். அடுத்தது நம்ம சாப்பிடக்கூடிய தட்டு இலை எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து தண்ணி வச்சு நல்லா கழுவிடணும். அடுத்தது நம்ம கை கால் கழுவிட்டு வரோம்ல, அந்த காலில் உள்ள நீர் வந்து காயறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து உட்காந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏன் சொல்றாங்க அப்படின்னா 2 ரீசன் இருக்கு. ஒன்று, காலில் தண்ணி ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து குளிர்ச்சியை வந்து அடங்கும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து தலைக்கு தண்ணி ஊற்றும் போது ஃபர்ஸ்ட் காலினுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நம்ம உடல் வந்து குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு ரீசன் வச்சுக்கலாம். இன்னொரு ரீசன் என்ன வச்சுக்கலாம்னா, இப்போ கை கால் கழுவிட்டு வரும், நடுவில் ஏதாச்சும் வேலை இருக்குன்னா அதை வேலையை போய் செஞ்சுட்டு வந்து அப்புறம் சாப்பிடலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஈரப்பதம் வந்து இருக்கும்போதே நம்ம வந்து உட்காந்துருந்தோம் அப்படிங்கிறதுக்கு சொல்லலாம். அடுத்து வந்து ஒரு பிடி உணவினை காகத்திற்கு வைத்து அவை உண்ட பின்பு உணவினை உணவிட்டோம். இது வந்து எதுக்கு சொல்லலாம்னா 2 ரீசன் இருக்கு. ஒன்று, நம்மளுக்கு இருக்க உணவை வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்தளிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலாம். காகத்துக்கு ஒரு பிடி சாதத்தை வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஷேரிங் எபிலிட்டியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ரீசன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த காலத்து மோஸ்ட்லி வந்து இது அந்த காலத்துல தான் யூஸ் பண்ணாங்க. ஏன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, சாப்பாடுல வந்து நஞ்சு வைக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். பாய்சன் வந்து எப்படி வேணாலும் ஈஸியாக கலந்துடலாம். அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக காகத்துக்கு வந்து ஒரு பெரிய சாதத்தை வச்சுட்டு அது சாப்பிடுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து சாப்பிட்டாங்க. இதுதான் வந்து அப்போ யூஸ் பண்ண ரீசனு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி ரீசனுக்கும் எடுத்துக்கலாம், இல்லை ஷேரிங் எபிலிட்டி அதுக்கான இதுவும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து சாப்பாடு வந்து எவ்வளோ சாப்பிடணும், எந்த அளவுக்கு வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது.
வயிறுல வந்து பாதி அளவு மட்டும்தான் வந்து நம்ம அன்னம் கறி இதெல்லாம் சாப்பிடணும். அதாவது சாலிட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பாதி வயிறு தான் சாப்பிடணும். மீதி கால் வயிறு இருக்கு. கால் வயிறு வந்து பால், கண்ணீர், மோர் இந்த மாதிரியான லிக்விட் ஐட்டம்ஸ் தான் சாப்பிடணும். அடுத்து இன்னும் கால் வயிறு இருக்குல்ல, அது வந்து வெறுமனே தான் விட்டுருக்கணும். அப்போ முக்கால் வயிறு மட்டும் தான் ஃபில் ஆயிருக்கணும். அதுல வந்து அரை பங்கு சாலிட் மெட்டீரியல்ஸ் இருக்கணும், கால் பங்கு வந்து லிக்விட் மெட்டீரியல்ஸ் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது என்னன்னா, கால் கைகளை மிதமான வெந்நீர் அல்லது சித்த நீரில் கழுவுதல். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா கை கால் கழுவணும். அடுத்து வந்து வாயை வந்து 14 முறை கொப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இரவில் குறுநடை. பகல்ல வந்து எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அதாவது பலமான இந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. ஆனா நைட்ல வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு வாக் போயிட்டு வரலாம். அடுத்தது வந்து வெற்றிலை பாக்கு போடுது. இது வந்து தாம்பூலம் தரித்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வெற்றிலை பாக்கு வந்து 3 வேலையுமே போடலாம். ஆனா வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு இது 3தோட அளவையும் வந்து நம்ம கரெக்டா ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதாவது அதுக்கான ரேஷியோ வந்து நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பழங்களை உண்ணுதல். இப்போ நம்ம வந்து காமனா சொல்றோமே, இப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெசர்ட் சாப்பிட்றோன்ட்டு. இந்த டெசர்ட் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சாப்பிடுவோம். அந்த மாதிரி பண்ணாம ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸா எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சாப்பாடு சாப்பிட்ட பிறகு என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது. 1 மணி நேரத்துக்கு வந்து குளிக்கக்கூடாது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்பவுமே வந்து 1 ஹவருக்கு வந்து குளிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து எந்த ஒரு ஹார்டான ஒர்க்கையும் வந்து செய்யக்கூடாது. அதாவது வெயில்ல போய் வேலை செய்யறவங்க இருக்காங்கள, அந்த மாதிரியான வேலைகளை வந்து செய்யக்கூடாது. நம்ம கணினி முன்னாடி உட்காந்து செய்யறது, வீட்டுல வந்து சும்மா சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யறது, இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கலாமே தவிர வெயில்ல போய் அதிகமா நடக்கவோ ஓடவோ இல்லை வந்து கடுமையான வேலைகளை செய்யக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து உணவு வந்து இப்போ எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்துட்டோம். இந்த சாப்பாடு வந்து ரொம்ப சூடா இருக்கு, கொதிக்க இருக்கு அப்படின்னா அதை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டோம்னா அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, மனம் சார்ந்த நோய்கள், ரத்தத்தில் வந்து பித்தம் அதிகரிக்கும், அப்புறம் தாகம், சித்தப்பிரமை, இது 4 நோய்களும் வந்து நம்மளுக்கு உருவாகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்றோம்ல, இந்த சாப்பாடு வந்து கரெக்டான முறையில வந்து நம்ம சமைச்சு வச்சிருந்துருக்கணும். ஆனா அந்த கரெக்டான பதம் வரல அப்படின்னா அது வந்து நம்ம தோடம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாகம் தவறுதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பாகம் அப்படிங்கிறது சமைக்கக்கூடிய பதம். அந்த பதம் தவறுதுனால உண்டாகக்கூடிய தோடங்கள், இது எல்லாமே வந்து அரிசியை சமைக்கிறதுனால வரக்கூடிய தோடங்கள் தான் நம்ம சொல்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கஞ்சி தோடம். சாப்பாடுல வந்து கஞ்சி கோத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பதத்தை வந்து கஞ்சி தோடம் அப்படின்னு சொல்றோம். கஞ்சி தோடம் அப்படி கஞ்சி கோத்த சாப்பாடை சாப்பிட்டோம் அப்படின்னா அசீரணம் உண்டாகும், அதாவது இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லலாம். குழைந்த தோடம் அப்படிங்கிறது என்னன்னா, சாப்பாடு வந்து குழைச்சி வச்சு சாப்பிட்றதுனாலையும் வந்து அசீரணம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, தயிர் சாதம் தானே செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குழைச்சி அவங்க செய்யும் போதே வந்து நிறைய தண்ணி ஊற்றி அதை குழைய வடிப்பாங்க. அப்பதான் வந்து தயிர் சாதம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது கொதிதோடம். கொதிதோடம் அப்படிங்கிறது சாதத்துல வந்து கொஞ்சம் தண்ணி கோத்து இருக்கு, ஆனா அந்த சாதம் வந்து முழுசா வேகல அப்படின்னா அது கொதிதோடம். இதனாலே வந்து மந்தம் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் காந்தல் தோடம். காந்தல் தோடம்னா சரியா கரெக்டான அளவு தண்ணி இல்லாம அந்த அரிசி வந்து ரொம்ப காந்திருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து காந்தல் தோடம். அதுக்கு வந்து அசீரணம் உண்டாகும். அடுத்தது பொழியலரிசி தோடம். பொழியலரிசி தோடம் அப்படிங்கிறது நெல்லேருந்து அரிசியை வந்து ப்ராசஸ் பண்றாங்கல்ல, இந்த ப்ராசஸ் வந்து சரியா நடக்காததுனால உமி அதெல்லாம் ஒரு சில நேரம் சேர்ந்து இருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டா வாஷ் பண்ணாம அரிசியை வந்து சமைச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து கொழியலரிசி தோடம். இதனால வந்து ஆயுள் கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசுசி தோடம் அப்படிங்கிறது அந்த அரிசியோட வந்து மண்ணு, தூசி, இது முடி, இந்த மாதிரி பிற விஷயங்கள்லாம் வந்து உள்ள விழுந்து அதோட சமைச்சோம் அப்படின்னா அசுசி தோடம். இதனால வந்து அவளுக்கு வந்து சுவையின்மை, குன்மம், பேதி இதெல்லாம் வந்து உண்டாகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அன்னம் உலர்ந்த தோடம். சாப்பாடு வந்து சமைச்சு வச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஆறி போயிரும்ல, அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா அஜீரணம் உண்டாகும். நெக்ஸ்ட் நொந்த தோடம் அப்படிங்கிறது சாப்பாடை வந்து ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த சாப்பாடுல வந்து ஒரு மாதிரி ரொம்ப பழசா போய் நூலா வருது அப்படின்னா அதுதான் நொந்தோட தோடம்னு சொல்றோம். இதனால வந்து அதிக தூக்கம், குளிர்ச்சி இதெல்லாம் உண்டாகும்னு சொல்றாங்க. தேங்க்யூ.